ஹிட்லர் வளர்ந்து வந்துட்டாரு, நாஜி கட்சி மேல வந்துருச்சு, ஹிட்லருக்கு தனிப்பெரும் அதிகாரம் கிடைச்சிருச்சு. இந்த சமயத்துல ஹிட்லரோட சேர்ந்து எஸ்ஏவும் வளர்ந்து வந்துச்சு. நான் சொன்னல எஸ்ஏன்ற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அது வந்து பயங்கரமா வளர்ந்து வந்துருச்சு. நாஜி கட்சிக்கு ஈக்குவலா வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிக்குது, கட்சிக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா வந்து நிக்குது, ஹிட்லருக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா வந்து நிக்குது. இப்போ வந்து எஸ்ஏ வந்து ஹிட்லர்கிட்ட என்ன கேக்குது அப்படின்னா, நடைமுறை இருக்கக்கூடிய ராணுவத்தை கலைச்சிருங்க, இனிமேல் நாங்க தான் ராணுவம்னு அறிவிங்க அப்படின்னு கேக்குது. அப்போ ராணுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஜெனரல்ஸ்லாம் ஹிட்லரை இவ்வளவு தூரம் எடுத்து வந்து உட்கார வச்சவங்க அவங்க தான். ஹிட்லருக்கு அது நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து தக்கு இந்த குரூப்பை நம்பி போனோம்னா நம்மள கவுத்தி விட்டுருவானுங்கன்னு ஹிட்லருக்கு நல்லா தெரியும். இந்த தக் குரூப்பை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணணும், இந்த ராணுவத்தை சமாதானப்படுத்தணும், தனக்கு தோதுவா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த தக் குரூப்பை ஒண்ணும் இல்லாம பண்ணணும்ன்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஃபர்ஸ்ட் சண்டை இவங்க அனுப்பிச்சுட்டாரா? ஃபர்ஸ்ட் முதல்ல இவங்க தான் செஞ்சதேவா? இந்த படங்கள்லாம் பார்ப்போமே, இந்த பில்லா இந்த மாதிரியான பெரிய கேங்ஸ்டர் படத்தெல்லாம் பார்ப்போமே, எதிர்த்தரப்பை வந்து போட்டு தள்ளணும்னா என்ன பண்ணுவாங்க? வா பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்ப பேச்சுவார்த்தைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஒரு ஒரு ஐட்டம் சாங் வைப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க தரப்பு எல்லாருமே எந்திச்சு நின்று கட 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 எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவாங்க. அதே மாதிரி டெக்னிக்கை தான் அவர் பயன்படுத்துறாரு. த நைட் ஆஃப் லாங் நைஃப்னு சொல்லுவாங்க, த நைட் ஆஃப் த லாங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சிடென்ட் 2 நாள்ல கிட்டத்தட்ட 100கணக்கான எஸ்ஏவினுடைய கமாண்டர்ஸ் வந்து ஹிட்லரினுடைய எஸ்எஸ் அடிச்சு ஒழிச்சு முடிச்சிருது. அதனுடைய தலைவராக ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் நேரடியாக ஹிட்லர் போய் அவர் இருந்த ரூம்ல, ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு அவர் இருந்த ரூம்ல போய் நேராக கண்ணை காமிச்சு இதோட ஒதுங்கிக்கோ அப்படின்னு ஹிட்லர் சொன்னதாக வரலாறு. அதற்கு பிறகு அவர் அரெஸ்ட் பண்றாங்க, அவரை தூக்கி முடிச்சு விட்டுறாங்க. எஸ்ஏ ஒட்டுமொத்தமாக கலைக்கப்படுது. இராணுவத்திற்கு, ஆல்ரெடி இருந்த ஜெர்மன் இராணுவத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கு.